மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி செவ்வாய் இது நாள் வரைக்கும் ராசியில உட்கார்ந்து இருந்தாரு. இந்த செவ்வாய்ங்கிறதே ஒரு ஸ்பீடு, ஒரு வேகம். அதாவது இந்த சினிமால எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, சம்பவம் செய்வோம், இது தரமான சம்பவம் அப்படிம்பாங்க. அது என்ன சம்பவம்ங்கிறது பாக்குற ஆடியன்ஸ்க்கு நன்றாகவே தெரியும். சோ ராசியிலேயே ஒரு குத்துச்சண்டை வீரன் இருந்தா, ஒரு புரூஸ்லி இருந்தா, ஒரு ஜாக்கி சான் இருந்தா, ஒரு அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் உட்கார்ந்து இருந்தா, ஒரு ஸ்டெலோன் உட்கார்ந்து இருந்தா, எப்படி நம்ம ஒரு கெத்தா அப்படியே சரி யாரா இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம். ஆனா ரிசல்ட் என்ன, நம்ம எங்க கோவப்பட்டோம், எதுக்கு கோவப்பட்டோம், எப்படி கோவப்பட்டோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். காசு விஷயத்துல மேசராசிக்காரர்கள் ரொம்ப குறியாக இருப்பார்கள். ஒரு 10 ரூபா யாரும் மிச்சம் வச்சிடக்கூடாது. 10 ரூபாய்க்கே 10 போன் அடிக்கிறியாடா நீனு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேலன்ஸை கூட விடாமல் பிடித்து இழுக்கக்கூடிய அமைப்பு. அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தோம்னா வெட்டு 1 துண்டு 2 பலார் பலார் டமால் டும்மில்ங்கிற மாதிரி தான் இருக்கும். ஹலோ பிரதர், புதிதாக என்ன தகவல் என்று ஆர்வமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. கோச்சாரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் 21 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 45 நாட்கள் ரிஷபராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறது. தனது சொந்த வீட்டை விருச்சிகத்தை பார்க்க போகிறது. பார்க்கட்டுமே, எனக்கு என்ன அப்படின்னா செவ்வாய் விருச்சிகத்தை பார்க்கிறார். செவ்வாயை சனி என்ற கிரகம் பார்க்க போகிறார். அந்த சனி செவ்வாய் பார்வைங்கிறதே விபத்து, 2 அசுப கிரகங்களின் பார்வை அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் செவ்வாய் என்ற கிரகம் கார்த்திகை 3ஆம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நவாம்சத்தில் மீனத்தில் வரும். இதற்கு புஷ்கர நவாம்சம் என்ற பெயர். மேலும் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம் என்ற நிலையை அடைகிறது. அதாவது நவாம்சத்தில் அதே ரிஷபராசி மண்டலத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும். இந்த புஷ்கர நவாம்சம் மேலும் வர்க்கோத்தமம் பாரிஜாத யோகம் எல்லாம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஓவர் டிரைவ் போட்டு ஹை ஸ்பீடில் காரை ஓட்ட தயாராக இருக்கிறோம். இந்த அசுப கிரகங்களின் தாக்கம் 2 கிரகங்களின் அசுப பார்வையுமே தனுர் ராசி மண்டலத்தின் மேல் ஒழுகிறது. இதனால் எந்தெந்த ராசிகள் எங்கே உஷாராக இருக்க வேண்டும், எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மேலும் இதனால் யாருக்கு பிளஸ் என்பதை ஜனரஞ்சமாக, நகைச்சுவையாக, சுவாரஸ்யமாக 12 ராசிகளுக்கும் வழக்கம் போல் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். முதலில் பலன்களை எடுத்துக்கொள்வோம், பிறகு கிரக நிலைகளில் உள்ள மாற்றங்களை அலசி ஆராய். மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி செவ்வாய் இது நாள் வரைக்கும் ராசியில உட்கார்ந்து இருந்தாரு. இந்த செவ்வாய்ங்கிறதே ஒரு ஸ்பீடு, ஒரு வேகம். அதாவது இந்த சினிமால எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, சம்பவம் செய்வோம், இது தரமான சம்பவம் அப்படிம்பாங்க. அது என்ன சம்பவம்ங்கிறது பாக்குற ஆடியன்ஸ்க்கு நன்றாகவே தெரியும். சோ ராசியிலேயே ஒரு குத்துச்சண்டை வீரன் இருந்தா, ஒரு புரூஸ்லி இருந்தா, ஒரு ஜாக்கி சான் இருந்தா, ஒரு அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் உட்கார்ந்து இருந்தா, ஒரு ஸ்டெலோன் உட்கார்ந்து இருந்தா, எப்படி நம்ம ஒரு கெத்தா அப்படியே சரி யாரா இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம். ஆனா ரிசல்ட் என்ன, நம்ம எங்க கோவப்பட்டோம், எதுக்கு கோவப்பட்டோம், எப்படி கோவப்பட்டோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ராசி அதிபதியா இருந்தாலுமே அவர் ஒரு உஷ்ண கிரகம் தான், அவர் ஒரு சூடு கிரகம். அவர் ராசியை விட்டு வெளியே போறார். எங்க போய் உட்கார போறாருன்னா வாக்குஸ்தானத்தில் போய், குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார போகிறார். இப்ப ராசியாதிபதி 2ஆம் இடம் தனஸ்தானத்துல உட்கார்றது நல்லதுதான். அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன பிளஸ் பாயிண்ட்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு புஷ்கர நவாம்சமும் ஒரு வர்க்கோத்தம யோகமும் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தூக்கி கொடுப்போம். அப்ப என்னன்னா, காசு விஷயத்துல மேசராசிக்காரர்கள் ரொம்ப குறியாக இருப்பார்கள். ஒரு 10 ரூபா யாரும் மிச்சம் வச்சிடக்கூடாது. 10 ரூபாய்க்கே 10 போன் அடிக்கிறியாடா நீனு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேலன்ஸை கூட விடாமல் பிடித்து இழுக்கக்கூடிய அமைப்பு. அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தோம்னா வெட்டு 1 துண்டு 2 பலார் பலார் டமால் டும்மில்ங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அவ்வளவு ஸ்பீடாகவும், அலர்ட்டாகவும், ஃபிட்டாகவும், ஸ்மார்ட்டாகவும், கியூட்டாகவும், காலில் ஏதோ இந்த சக்கரத்தை வச்சுக்கிட்ட மாதிரி, பம்பரத்தை கட்டி விட்ட மாதிரி அப்படியே பரபரப்பாக செயல்படுவது. ஆனா இதெல்லாம் நமக்கு பிளஸ் தான். மைனஸ் பாயிண்ட் என்னன்னா,
இந்த வார்த்தைகள் பரபரப்பாக இருக்கும் பொழுது குடும்பத்துல கூட சில நேரத்தில் இவர்கள் ஒரு ஆர்வத்தில் தங்களை மறந்து தங்களை மீறி பேசி விடுவார்கள். வார்த்தைகளால் நாம் அன்பை கொடுக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு அம்பை தொடுத்து விடுவார்கள். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஈகோ கிளாஷ், ஒரு பேச்சுவார்த்தை இன்மை இல்லை. முதல்ல செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரம், குழந்தைங்கள்ட்ட பேசும்போது உஷாராக இருக்கணும். அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம், அப்போ அம்மாட்ட பேசும்போது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் கூடுதல் உஷாராக இருக்கணும். ஆனா இந்த இடத்துல அவர்களுக்கு ப்ராப்பர்ட்டி வகைராவில் பிளஸ் பாயிண்ட் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் செவ்வாய் சொந்த நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பா அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஒழித்து வைப்பார்கள், மறைத்து வைப்பார்கள். இந்த செவ்வாயை சாட்டர்ன் என்ற கிரகம் பார்க்க போகிறார். அப்ப இந்த செவ்வாயை சனி பகவான் தூண்டி விடுவார். இந்த சனி பகவான் குறிகாட்டக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பழைய புராணே வாலே ஜமானா அப்படின்னு சொல்லலாம். அப்போ பழைய விஷயங்கள் சனி பகவான் குறிகாட்டக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள், அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு புது மிஷினரிய, ஒரு புது டெக்னாலஜிய, இல்ல ஒரு புது கான்செப்ட, ஒரு புது ப்ராடக்ட வாங்கலாம் அப்படின்னு உங்களை தூண்டுவார்கள். அப்போ நீங்க வாங்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலமா, அதற்காக நாம் செலவு செய்தால் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குமா, இது நமக்கு தேவையா, ஏற்கனவே 7.5 சனியில நம்ம அடிபட்டு மிதிபட்டு உதப்பட்டு இப்பதான் குரு பார்வை கிடைத்த பிறகு ஓரளவுக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல நாம் இந்த விஷயத்தை வாங்குவதற்கு கடன் வாங்க வேண்டுமா, செலவு செய்ய வேண்டுமா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை யோசியுங்கள். இங்க சாட்டர்ன் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, காரகத்துவ பாவகத்துவ ரீதியாக 11ஆம் வீடு குறிகாட்டக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா மூத்த சகோதரன். அப்போ உங்களுடைய அக்கா, உங்களுடைய அண்ணன், அதற்கு சமமான நபர்கள் உங்களை தூண்டுவார்கள். அது இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். அதனால் உங்களது குடும்பத்துக்குள் கலகம் வராத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர்கள் ஓபன் செய்தால் பிறகு பார்த்துக்கலாம், பிறகு யோசித்துக் கொள்ளலாம். இல்லைன்னா நம்ம அப்பாவை கேட்டு முடிவு பண்ணலாம். ஏன்னா சாட்டர்னை குரு பார்க்கிறார், இங்க குரு அப்பாவை குறிகாட்டுகிறது. இல்லைன்னா உங்களுக்கு யாரு குருவோ அவருடைய ஒரு ஒப்பீனியனை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு காரகத்துவம், முக்கியமான காரகத்துவம் சாட்டர்ன் என்னன்னா 11ஆம் வீடு அப்படிங்கிறது இளைய களத்திரம். அப்போ செகண்ட் ஹஸ்பண்ட், செகண்ட் ஒய்ஃபை சாட்டர்ன் குறிகாட்டார். அப்ப அந்த 2வது மனைவியோ 2வது கணவனோ உங்களை தூண்டி விடுவார். இவர்கள் தூண்டக்கூடிய விஷயம் அந்த நேரத்துல ஏதோ ஒரு சின்ன விஷயமாக, ஒரு சின்ன தீக்குச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த தீக்குச்சி உங்களது குடும்பஸ்தானத்துக்குள், ஏன்னா நீங்களே உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்குள் தான் இருக்கிறீர்கள், அது பத்தி கொண்டு எரிய தொடங்கிவிடும். அப்போ ஒரு பிரச்சனை உங்களுடைய குடும்பத்தில் ஆரம்பித்தால் அந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மிதுன ராசி மண்டலத்துக்குள் நுழையும் பொழுதுதான் முடியும். கிட்டத்தட்ட 45 நாட்கள் உங்களுடைய தலை உருளாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் சாட்டர்ன் என்பவர் செலவுகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் குரு பார்வையில் இப்பொழுது செலவுகள் கட்டுப்படுகிறது, செலவுகள் குறைகிறது. இந்த பக்கம் லாபத்தை ராகு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். என்னதான் வருமானம் வந்தாலும் போனாலும் நமக்கு தேவை ஒரு நிம்மதி. அந்த நிம்மதியை நாமவே போய் குறைத்துக் கொள்ளவோ அல்லது குலைத்துக் கொள்ளவோ கூடாது. அப்பொழுது வார்த்தைகளை நீங்கள் பரிமாற்றம் செய்யும் பொழுது கூடுதல் கவனம், கூடுதல் உஷார். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மௌன விரதம், யோசித்து சொல்கிறேன், பிறகு பார்த்து கொள்ளலாம், எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும், எங்க அப்பாட்ட கேட்டுட்டு நான் முடிவு சொல்கிறேன். இவ்வாறு கழுவுகிற மீனில் நழுவுற மீனாக நாசுக்காக தப்பித்துக் கொள்வது புத்திசாலித்தனம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும்
மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். இதை தவிர மேஷராசியை பொறுத்தவரை வருமானம் என்பதும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் என்பதும் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஒரு கோல்டு வார்லாம் இல்ல, ஒரு டைரக்ட் வார், நீயா நானா, ஒரு ரெண்டு டான் மோதி கொள்வதை போல் சந்தர்ப்பம் கிடைத்தால் அவனே நான் உன்னை வச்சு செய்யறேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சத்ருத்தனம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா ஒரு அணியில இந்த செவ்வாய்ங்கிறவர் ஒரு டான் கிரகம், இன்னொரு அணியில இந்த சாட்டன்கிறவர் ஒரு டான் கிரகம். இப்ப சாட்டனுடைய வீட்டில் செவ்வாய் உச்சம் சமம் என்ற நிலை வருகிறது. ஆனா செவ்வாயுடைய வீட்டில் சனி நீசம், நீச்சன், டெபிலிட்டேட்டட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதனால் நம்ம ரெண்டு பேருமே அசுப கிரகம் தானே, உன்னைய போய் கமாண்டோ தளபதி ஆச்சு ஊச்சுங்கிறாங்க, என்னைய போய் நீச்சன் அப்படின்னு சொல்றானுங்களே, பார் உன்னைய வச்சு செய்யறேன் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது என்று சனி பகவானுக்கு ஒரு வஞ்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எதற்கு அந்த வாய்ப்பு அப்படின்னா, முடிந்தவரை உன்னுடைய வீரத்தை, வேகத்தை, உன்னுடைய சம்பவத்தை நான் எந்த அளவுக்கு குறைக்க போகிறேன், எந்த அளவுக்கு மட்டம் தட்ட போகிறேன், மந்தனாக்க போகிறேன் என்று பார். இப்பொழுதுதான் என்னுடைய வேலையை, என்னுடைய வேட்டையை நீ பார்க்க போகிறாய் என்று பார்வை பலத்தால், விஷப்பார்வையால் சனி பகவான் செவ்வாயை ஏறி மிதிக்க போகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு பரிகாரம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்வது, தேய்பிறை அஷ்டமி திதிகளில், வளர்பிறை அஷ்டமி திதிகளில் எல்லா சிவன் கோயிலையும் பைரவர் ஸ்தலம் உண்டு. அந்த பைரவருக்கு அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் செய்யும் பொழுது நம்ம தலைக்கு வர்றது கண்டிப்பாக கேப்புடன் போய்விடும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆகஸ்ட் மாதத்தில் மலேசியா வருவதற்கு தயாராக இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அஸ்ட்ரோ நியூமராலஜி, ஜோதிடம், வாஸ்து சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அல்லன ஒரு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தகவலாக பதிவிடவும். வாழ்த்துக்கள். நன்றி.